சூப்பருங்க. இத சொல்லாம தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். வெரி குட். நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது டேஸ்ட். செம்ம. Thank you. வேதாஜி சவாரிக்கு போனோம். ஓகே வா. சரி. பை. சரிங்க. பாய். என்ன மாப்ள வேதாஜி என்ன சொல்றாங்க? வேதாஜி செம்ம கேப்பி மச்சி. சந்தோஷம் மாப்ள. சரி நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். வா. பண்ணிட்டு இருக்காரு. என்ன கட் பண்றாரு? வேலை இருந்தா வேலை இருக்குன்னு சொல்லலாம்ல. என்ன பழக்கம் போனை கட் பண்றது? வாங்க. போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? அதுவும் இல்லாம போன் பண்ணா கட் வேற பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணும் இல்லங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க முதல்ல எதுக்கு போன் கட் பண்ணீங்க அத சொல்லுங்க. இல்லீங்க, நீங்க போன் பண்ணும்போது நான் இங்க தான் இருந்தேன். மேல வந்து நான் நல்லா கட் பண்ணேன். நான் எங்க பதட்டத்துல உட்கார்ந்திருக்கேன். நீங்க இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சாரி. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்குங்க பதட்டம்? இன்னத்துக்கு நீங்க டென்ஷன் ஆறீங்க? பின்ன எதுக்கு பதட்டப்படுறீங்கன்னு கேக்குறீங்க? காலையில அந்த நிலைமையில போக வேண்டாம்னு சொன்னேன்ல, நீங்க தான் கேட்காம போயிட்டீங்க. நான் தான் பாத்துறேன்னு சொன்னல. அப்புறம் என்னங்க? நீங்க தான் என்ன நல்லபடியா போயிடுவான்னு அமுச்சு விட்டீங்க. அப்புறம் எதுக்குங்க தேவையில்லாம? அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க போன உடனே அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேனா, இந்த நிலைமையில நீங்க எப்படி ஆட்டோ ஓட்டுவீங்க அதுவே மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. சரி புரியுது வேதாஜி. அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது. நாளைக்கு என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ராவா ஒரு 50 பார்சல் பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா. சாப்பாடு தேவைப்பட்டா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஒன்றும் இல்லைங்க. முதல் நாளே எதுவும் உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுன்னு நினைச்சேன். அதனால தான். இதுல என்னங்க கஷ்டம்? இனிமே எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. வேதாஜி ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீ கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? இருங்க எங்க இது? 5000 ரூபாய். அப்படியே போய் உங்க பொண்ணோட கையில என்ட்ரி போட்டுருங்க. போங்க. வாங்க சார். வீட்டிலேயே செய்யப்பட்ட குளிர்ச்சியான தயிர் சாதம், சூடான சாம்பார் சாதம், தக்காளி சாதம். வாங்க சார். எனக்காக தானே வேதாஜி பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாரி வேதாஜி. நான் கௌரவமா இருக்கணும், யார் முன்னாடி தலைகுனியாம இருக்கணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, என்ன மன்னிச்சிடுங்க. ஹலோ, சொல்லுங்கய்யா. முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைங்கய்யா. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, அந்த ஆட்டோ தான் ரோட்ல தேடிட்டு இருக்கோங்க ஐயா. டேய், நான் சொன்ன இடத்துல போய் நல்லா தேடுங்கடா. சரிங்கய்யா. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேயா. சீக்கிரம்டா.
ஏய் அந்த பக்கம் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், இன்னைக்கு ஸ்பெஷல் மூலிகை சாதம் சார். வாங்க சார் வாங்க 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 வாங்க. நல்லா சாதம் வைக்கிறீங்க மாப்பிள. இந்த அழகுல சாதம் வித்தோம்னு வையேன், 1,00,000 ரூபா ஒரு வாரத்துல சம்பாதிச்சிருவோம். வேலைய பாடுறா. அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வாயை மூணு உன் வேலையை பாரு. மாப்பிள ஒரு வாரத்துல 1,00,000 ரூபா சம்பாதிச்சிருவேன்னு நான் சவால் விடல, நீ தான் சவால் விட்டுருக்க. வெயில நான் சாதம் விற்கணும், நீங்க நல்லா கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ கூவு, புரியுதா? குழம்பாத. கூறண்டா கூற. சாம்பார் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம். டேய் வண்டி திருப்பி வாங்க வண்டி சார் திருப்பி. வாங்க, வீட்டிலேயே திருப்பு வண்டி, செய்யப்பட்ட அப்படி திருப்பி சூடான சுவையான சாதம். வாங்க சார் வாங்க. பாரு அது நம்ம நாகராஜ் வயது வழி இல்ல? ஆமாங்கய்யா, அவங்க தான். இங்கதான் கடை போட்டிருக்காங்களா? ஆமாங்கய்யா. ஆஹா. ஐயா, நம்ம நாகராஜ் ஐயாவுக்கு எதுக்குங்கய்யா இந்த வேண்டாத வேலை? ஏன் இந்த வேலைக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அப்படி இல்லைங்கய்யா, உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது. டேய் அந்தஸ்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது ஒரு வியாபாரம் தானடா. அவன் பாடுபட்டு உழைக்கிறான், வியாபாரம் பண்றான், சொந்த காலில் நிக்கிறேன்னு பாடுபடுறான், அது பாராட்டுவியா? சரிங்கய்யா. டேய் நீ இங்க சாப்பிட்டு இருக்கிறியா? இல்லைங்கய்யா. வா சாப்பிடலாம் வா. ஐயா நீங்க இங்கேயா இருங்கய்யா, நான் போய் வாங்கிட்டு தரேன். அதெல்லாம் இங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது, அங்கேயே போய் நின்று சாப்பிட்டாதான் ருசியா இருக்கு. சரிங்கய்யா, நான் இங்கே இருக்கேங்கய்யா, நீங்க போயிட்டு வாங்க. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க. வெயிலுக்கு குளிர்ச்சியான தயிர் சாதம் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம். இங்க சாப்பிட தயிர் என்ன? சாதம் இருக்குது, புளி சாதம் இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது, மூலிகை சாதம் இருக்குது. இந்த குரல் இங்க கேட்ட மாதிரி. அப்பா மாமா, எனக்கு ஒரு தயிர் சாதம் கூடுறான். நீங்க போய் இங்க. ஏன் எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். ஏன் உங்க கடையில் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட தானே விற்கிறீங்க. ஆமாப்பா, ஆனா நீங்க இங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க கொடுக்கலன்னா வேற கடையில் போய் சாப்பிட்டுருவேன். ஐயோ வேணாம் வேணாம். ஏதாச்சி அப்பாவுக்கு கேட் ரைஸ் கொடுங்க. என்னங்க சாப்பாடு நல்லா இருக்குதா? எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு சார், வீட்டு சாப்பாடு மாதிரி. இது நம்ம கடை இல்ல. கொண்டா 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 கொண்டா. இந்தாங்க மாமா. பிரமாதம் பிரமாதம், சூப்பரா இருக்குது, நல்ல டேஸ்டா இருக்குது. இனிமே தினம் ஆபீஸ் போற வழியில இங்க வந்து சாப்பிட்டு தான் போக போறேன். நெசமா தான்டா சொல்றேன். தேங்க்ஸ் மாமா. தக்காளி சாதம், லெமன் சாதம் இருக்காங்களா? இருந்த ரெண்டு கொடுங்க. இருக்கு. மாப்பிள நீ காசை வாங்க. சரி கொடுங்க சார். கொடுங்க ஏதாச்சி. இந்தாங்க சார். தேங்க்யூ. பரவாயில்லையா, வியாபாரம் சூடு பிடிச்சிருச்சு போல் இருக்கு. வந்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. நல்லா பண்ணுங்க. வணக்கம் நாகராஜனா. சொல்லுங்க சார். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சொன்னாங்க, போட்டாச்சுங்கண்ணே. அது போட்டாச்சு, நேத்தே போட்டாச்சு. நீ பஞ்சு கொடுங்க. கொடுங்க. சரி மாப்பிள. இந்தாங்க இந்தாங்க. சரிங்கண்ணா, ஓகேண்ணே. ஓகே பாஸ். என்ன பிளேனுக்கு டிக்கெட்லாம் விற்கிறீங்களா? ஆமாப்பா, டிடிஹெச் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ், ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, இபி பில் கட்டுறது, வீடு மனை வாங்க விற்க, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு வரைக்கும் அம்புட்டி ஃபெசிலிட்டி இங்க இருக்குப்பா. ஏதாச்சி இவ்வளவு சர்வீஸ் பண்றீங்களா? ஏதாச்சி இனிமே கவலையே இல்ல. சவால் விட்ட மாதிரி நிச்சயமா 1,00,000 சம்பாதிச்சிருவான். நாகராஜா, வேதாஜி உன் கூட இருக்கிற வரைக்கும் இது என்னடா இன்னும் என்னெல்லாமோ சாதிக்க போறடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எனக்கு.